தெரிஞ்சது. உங்களை எவ்வளவு நம்பணும், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே. ஏ நிறுத்துடா. என்ன பயப்பட்டு போச்சா? இவ்வளவு நாள் எனக்கு நீ தேவைன்னு தான் வச்சிருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே இல்லடா. நீங்க அப்பான்றதால என்ன செஞ்சிருக்கீங்க எங்களுக்கு? செஞ்சிருக்கணும், இந்த யாழினே கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான்டா. இவளை கொன்னாதான் எனக்கு பிரம்மா வரம் கிடைக்கும். அதனால தான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பார்க்க வச்சேன். இல்லைன்னா தெரியாம இருந்திருப்படா. இதெல்லாம் உங்க பிளானா? தவிர்த்து தெரியாம ஏதோ ஒன்று செஞ்சிட்டீங்க, அதுவும் நல்லதா செஞ்சிருக்கீங்க, நன்றி. ஆனா அதுக்குன்னு சும்மாலாம் விட மாட்டோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா. பாருங்க என்ன பண்றோன்னு. இல்ல சொன்னதுல ஜெயிச்சிட்டல, அதுக்கப்புறம் ஏண்டா? ஏய் இப்பயும் சொல்றேன், நான் நெருப்பு மாதிரி சுட்டு எரிச்சிருவேன். ஏய் அலி வா. இன்னும் டென்ஷனாக இருக்கீங்களா? அப்பா பேச்சு கேட்டு உன்னை நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. என்ன? ஓ என்ன? இந்த சேரியில அழகா இருக்க. இப்போ ஏன் இந்த ஐஸு சொல்லு. நான் இப்போ ஒரு பாட்டு பாடவா? பாருங்க கேட்குறேன். ஓகே சூப்பர். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன். புடவையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. கட்டின புடவை நல்லன்ற. நீ தூங்குங்க. என்ன பண்றது? அவசரத்துல கோயிலுக்கு நடந்து போறோம்ட்டும், நடந்து போறதுக்கே கடுப்பா இருக்கு. ஏதாச்சும் ஒரு டாக்ஸி வந்தா பிடிச்சி போலாம். ஏன் இன்னைக்கு கார் டிரைவ் பண்ணலையோ? இப்போ எப்படி இருக்கு? சாரி, ஏன்னா இவங்க சேர்த்த டைம் வந்து ஒரு 1 hour இருந்தால் இவங்க பொழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க சேர்த்த டைம் 6 or 5 hour ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அவங்களோட எந்த பாடி பார்ட்ஸும் ஒர்க் ஆகலை. அதாவது கண், காது, இருதயம் இந்த எதுவுமே ஒர்க் ஆகலை. ஒரு துளி அசைவில்லை. இதுதான் இறக்கிற கட்டம்னுவாங்க. சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு 1 minute 2 minute அதுக்குள்ளே அவங்க உயிர் போயிடும்னு நினைக்கிறேன். மிராக்கலாக
அவங்க பொழைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இதை சொல்லக்கூடாது தான். இன்னும் ஒரு 3 hours அந்த மாதிரி டைமில் இறந்துருவாங்க. நான் வந்துடுறேன். எனக்கு மட்டும் இப்போ நடக்குது. நான் என்ன பண்ண சரியாக்கணும்? அவள் ஏன் யாழ்னிக்கு மட்டும் அடுத்தடுத்த பிரச்சனையாக வருது. ஏதாச்சும் பரிகாரம் பண்ண சரியாயிருமா? இல்லைண்ணா நான் என் உயிரை கொடுத்துட்றேன். நான் என் உயிரை உண்மையாகவே கொடுக்குறேன். அவளை காப்பாற்றுங்க. உண்மையாக என் உயிரை நான் விட்டுடுறேன். அவளை காப்பாற்றுங்க. ஏன் கூப்பிட்டேன்னா அவங்க ரெக்வயர் ஆகிட்டாங்க. ஒரு பிரச்சனை. அவங்களால இதுக்கு மேலே அவங்க அடிபட்டதில் அவங்க கர்ப்பப்பையில் பயங்கர அடியாகி டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் இல்லை அவங்க வாழ்க்கை பூரா குழந்தை பிறக்காது. எப்படின்னா ஒருத்தவங்க கர்ப்பப்பையில் அடிப்படுறதை பொறுத்து இருக்கு. இப்போ சில பேர்த்துக்கெல்லாம் லேசாக பட்டாலே அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அதே மாதிரி தான் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போ இல்லை. அதாவது அடிபட்டதில் இவங்க வீக் பாடி ஆகிட்டாங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணாட்டியும் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. இது சரியாக அது நம்மளாக சரியாக்க முடியாது. அது இயற்கையாக சரியாகும். சில பேர்த்துக்கெலாம் 1 monthல சரியாயிடும். சில பேர்த்துக்கெலாம் 7 months, சில பேர்த்துக்கெலாம் வருஷம் கணக்காக இருக்கும். அது அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இவங்களுக்கு ஃபோர்ஸாக அடிப்பட்டதுனால இப்போதைக்கு அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லலாம். முடியாதுன்னு சொல்லலாம், முடியும்னு சொல்லலாம். ஆனால் அவங்க எப்போன்னு எனக்கும் தெரியல. ஸோ சாரி. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படி எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லை. 7 years later, 7 வருடம் கழித்து.
சிவாய. அழகா இருக்கீங்களே. ரொம்ப ஐஸ் வைக்கிறேன். இதெல்லாம் நான் தானே பண்ணுவேன், நீ பண்ற. இப்போ ஒரு ஃபுல் சாங் பாடுறேன், பாடுங்க. யாரு? என்னது? நீயா? நீயா? எப்படி எப்படி நீங்க? இல்ல, இது நடக்கக்கூடாது. காதலா காதலா நாளை எபிசோட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ். உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏன் நம்ம இந்த மாதிரி நாளை வீடியோ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காதலா காதலாவோட இறுதி கட்டம் வரப்போகுது. உங்களுக்கு பல பேருக்கு டவுட் இருக்கும், அதுக்குள்ளே காதலா காதலா முடிக்கிறீங்களான்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காதலா காதலா போட்டு 2-1 மந்த் தான் ஆகுது. ஏன் நான் முடிக்கிறேன்னா இன்னும் பல காரணங்கள் இருக்குது. நான் சில காரணங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காரணம் என்னதுன்னா, நம்ம சேனலில் நிறைய சீரியல்ஸ் இப்போ இருக்குது. அந்த சீரியல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இருக்கிற பழைய சீரியல்ஸை டெலிட் பண்ணும். அதாவது இப்போ நாட்டின சீசன் 3 1 எபிசோடில் தான் நிற்கிது. அது போடுறதுக்கும் காதலா காதலா எடிட்டிங்க்கும் கொஞ்சம் நிறைய தான். அதனால அதுவும் இப்போ நாங்கள் பார்க்கணும்ல, அதான் முடிக்கணும். செகண்ட் காரணம் வியூஸ் கம்மி இல்லை, லைக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வியூஸ் இப்போல்லாம் வர வர கம்மி. ஏன்னா முன்னேறும் எபிசோடு பார்த்தா இப்போ இருக்கிற எபிசோடு கம்பேர் பண்ணி பார்த்தா வியூஸ் இப்போலாம் கம்மியாகிட்டே இருக்குது. அதாவது டவுன் ஆகிட்டே இருக்குது. வியூஸ் ஏறவே மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னதுன்னா, நம்ம சேனலில் 1 மந்த் லீவ் வருது. அதாவது எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அது முடிக்கணும். அதனால நான் காதலா காதலா சீரியலை முடிக்கலான்னு இருக்கேன். இன்னும் அது இன்னும் ஒரு 1 மந்த் இல்லை 1 வீக் 2 வீக் எந்த டைமுக்குள்ளே நம்ம சீரியல் முடிச்சிடுவோம். ஓகே, சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். நான் உங்கள் மதுமிட்டா. பாய் பாய். வீடியோ அதிக செகண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இன்னைக்கு எடிட்டிங்கும் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. எடிட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா மினிட்ஸை பொறுத்து. ஏன்னா இன்னைக்கு நான் பண்ணது ஒரு கஷ்டமான எடிட்டிங் தான். ஏன்னா வேலைக்கான எபிசோட் வர போகிறேன். அதுக்கு தான் இப்போ நான் கொஞ்சம் சம்பவம் போட்டுட்டு இருந்தேன். நான் இங்கே பார்த்துருப்பீங்க 5 to 6, 6 to 7 அந்த மாதிரி எபிசோடு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதனால தான் நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த சீரியல் ஜம்ப் பண்ணிடுவோம். இன்னும் நாளைக்கு பிஜிஎம் அதோட டைட்டில் சாங் நாளைக்கு அப்லோட்